வணக்கம். நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பிஜி. இந்த வாரம் திரைக்கும் திரைப்படம் சம்காரம் படத்தின் திரைமற்றம். இந்த திரைப்படம் கோஸ்ட் மூவியா இல்ல இந்த திரைப்படம் கிரைம் த்ரில்லர் மூவியா? இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க, லைக் பண்றேங்க, ஷேர் பண்றேங்க. வாங்க பார்ப்போம். இந்த திரைப்படத்துல பிரஜன் மற்றும் நடிச்சு வெளியே இருக்கும் திரைப்படம் சம்காரம் படத்தோட திரைமட்டம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் ராம் பிரபா. இந்த திரைப்படத்தோட கோ ப்ரொடியூசர் வேல்முருகன். இந்த திரைப்படத்தோட இசை பிஜி ஹரிகிருஷ்ணா. இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு பார்த்துருவோம். அதாவது இந்த திரைப்படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு முகமுடி அதாவது மாஸ்க் போட்ட முகமுடி நபர் சரசரன்னு கொலையா நடக்குது. அடுத்தது சம்பவம் அதுலயே இருக்கு கொலையா. அந்த முகமூடி போட்ட நபர் யாரு, எதுக்காக இவங்க எல்லாம் கொலை பண்ணணும்? ஒரு பக்கம் இருந்தாலும் கதாநாயகனுக்கு 2 தங்கச்சி. அந்த கதாநாயகியோட 2 தங்கச்சியா ஒரு தங்கச்சி இறந்து போயிடுறாங்க. அதுக்கு உண்டான பிளாஷ்பேக் பின்னாடி இருக்கு. இந்த தங்கச்சியை எப்படியாவது நம்ம சொந்தக்காரத்தை கட்டி வைக்கணும், சொந்த விட்டு போக கூடாது அப்படின்னு கதாநாயகன் நினைச்சு ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு குற்றவாளிக்கு தங்கச்சியை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாரு கதாநாயகன். ஆனா கதாநாயகி என்ன பண்றாருன்னா, நான் வேற ஒருத்தரை விரும்புறேன் அப்படின்றாங்க. ஆனா கதாநாயகன் ஒத்துக்க மாட்டுறாரு. அதாவது பிரஜன் ஒத்துக்க மாட்டுறாரு. ஒத்துக்காம நான் சொல்றதான் நீ செஞ்சு ஆகணும் அப்படின்றாரு. ஆனா கதாநாயகி என்ன பண்றாங்கன்னா, வீட்டு விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வீட்டு உள்ள போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. ஆனா கதாநாயகி என்ன பண்றாங்க, எப்படியாவது நான் காதலிச்சவங்க கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகனுக்கு போன் பண்றாங்க. போன் பண்ண உடனே என்ன பண்றாரு, இந்த வீட்டுக்கு நீ வந்துரு, நான் எப்படியாவது கதவை தந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கதாநாயகனோட தங்கச்சி சொல்றாங்க. உடனே கதாநாயகனோட தங்கச்சி சொன்ன உடனே, ஏன்னா எனக்கு கட்டி வைக்கிறது ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன பண்றாங்க, ஒரு குற்றவாளிக்கா உங்க அண்ணன் கட்டி வைக்கிறாரு அப்படின்றாரு. ஆனா அந்த குற்றவாளி ஜெயில இருந்து வந்த உடனே கதாநாயகி வீட்டு தான் வராது. அதாவது அவர் வீட்டு தான் வராது. அவர் வீட்டுக்கு வந்த உடனே என்னன்னு தெரியல, கதாநாயகனோட தங்கச்சியும் அவரை கொலை பண்ண நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவரை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாரு கதாநாயகன். இன்னொரு பக்கம் எதிர்பார்க்காம உள்ள ஒரு கேங் உள்ள போறது. அந்த கேங் இவரை எப்படியாவது இது பண்ணிடணும், கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா திடீர்னு இவங்க யாருக்குமே தெரியாம ஒரு மாஸ்க் போட்ட முகமுடி நபர் அவரு இவரை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. இவர் எல்லாருமே இவரை கொல்லணும் நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த திரைப்படத்தை அழகாக வழியில கொண்டு போயிருக்காங்க. இந்த திரைப்படத்துல ரொமான்டிக் இல்ல, காதல் இல்ல, காமெடி இல்ல, சாங்ஸ் இல்ல, எதுவுமே இல்லை இந்த திரைப்படத்துல. ஆனா இந்த திரைப்படத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த திரைப்படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இருக்கு. இந்த திரைப்படத்தோட பிஜி ஹரிகிருஷ்ணாவோட பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைன்னா இந்த திரைப்படத்தோட படமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் பிஜிஎம் ரொம்ப அழகா போட்டிருக்காரு. அதனாலதான் நான் சொன்னேன், கோஸ்ட் மூவியா இல்ல கிரைம் த்ரில்லர் மூவியான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கோஸ்ட் மூவி, அதாவது பேய் படம் எப்படி இருக்குமோ, அந்த பேய் படத்துல ஒரு மியூசிக் எப்படி நம்மள ஆடியன்ஸ் சீட்ல பயம் பத்துற மாதிரி இருக்குமோ, சோ அந்த மியூசிக் தான் இந்த திரைப்படத்தை பிஜி ஹரிகிருஷ்ணா கொண்டு போயிருக்காரு. ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காரு. அதாவது கதாநாயகன் ரஜன் நல்லாவே நடிச்சிருக்காரு. ஏன்னா திரைப்படத்துல நம்ம குறைகள்னு சொல்லிடணும், நிறைய சொல்லிடணும். நடிப்புன்னா நடிச்சிருக்காரு. அதாவது ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு நடிகர் ஒரு எப்படி நடிப்பாரோ, அவர் நடிகர்னு சொன்னா அவர் தான் நடிச்சிருக்காரு. அவர் கூட இருக்க கதாநாயகி ஆகட்டும், மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர் ஆகட்டும், மற்றவங்க எல்லாம் சொல்லி குத்துதான் நடிக்கிறாங்க அப்படின்னு திரைப்படத்துல நல்லாவே தெரியுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா திரைப்படத்தை நாளைக்கு இந்த ஆடியன்ஸை பார்த்துட்டு, ஏன்னா நம்ம எப்பவுமே படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னுவேன், நல்லா இல்ல நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். அது நான் திரைவிமர்சனம் நம்ம பத்தி பாக்குற ஆடியன்ஸுக்கு அத்தனை பேருக்குமே என்னை பத்தி நல்லாவே தெரியும். சோ அதனாலதான் இந்த திரைப்படத்துல நல்லா நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டேன். கூட இருக்கவங்களை டைரக்டர் இன்னும் கொஞ்சம் வேலை வாங்கி இருக்கணும். ராம் பிரபா அவர்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை வாங்கி இருக்கணும் மற்ற ஆர்டிஸ்டுகளை. ஏன்னா மற்ற ஆர்டிஸ்டுகள் கொஞ்சம் நடிக்க தெரியாம நடிக்கிறாங்க. அவங்க சொல்லி கொடுத்துதான் நடிக்கிறாங்க. அவங்க முகத்துல நல்லாவே தெரியுது. அவங்க பேசுற டைலாக் உச்சம் எல்லாமே கொஞ்சம் நடிகர் மாதிரி தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் டைரக்டர் கொஞ்சம் பார்த்துருக்கலாம்.
ப்ரொடியூசரும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூவி பண்ணும்போது டைரக்டர்லாம் இந்த குறைகள்லாம் திருத்திக்கணும். இந்த திரை விமர்சனத்தை நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இத மாதிரி சின்ன சின்ன குறைகள்லாம் திருத்தி நம்ம மேல எந்த விதமான கோவப்படாம இந்த குறைகள்லாம் சொல்றாரு, கண்டிப்பா இந்த குறைகளை இருக்காது. நீங்க ஒரு தடவை படத்தை பார்த்துட்டு இந்த குறைகளை வந்து திருத்திக்கங்க. இதுதான் என்னோட கருத்து. இந்த திரைப்படத்துல மற்றபடி எந்த விதமான குறைகள் இல்லை. கதைகள் வந்து சொல்லப்பட்ட வந்து சாதாரண சின்ன கருவா இருந்தாலும் அதை கொண்டு போன திரைக்கதையிலையும் ஸ்கிரீன் பிளேலையும் நமக்கு எந்த இடத்துலயும் போர் அடிக்கல. போர் அடிக்காத அளவுக்கு நல்லா கொண்டு போயிருக்காங்க. அதாவது வரும் வெள்ளிக்கிழமை திரைக்க இருக்கும் திரைப்படம் சம்காரம். இந்த திரைப்படம் வந்து கிரைம் த்ரில்லர் பேய் படங்கள் பார்க்கறதுக்குன்னு ஒரு சினிமால இன்ன வரைக்கும் அன்றும் சரி இன்றும் சரி என்றும் வந்து சினிமா ஆடியன்ஸ் ஒரு கூட்டம் இருக்கு. சினிமா பார்க்கறதுக்கு ரசிச்சு பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு ரசிச்சு கிரைம் த்ரில்லரையும் பேய் படத்தை பார்க்கிற ரசிகர்கள் கண்டிப்பா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படம். கண்டிப்பா இந்த திரைப்படத்தை வந்து போய் பார்க்கலாம்.